ஒரு 79 லட்சத்துல ஒரு 3 BHK வில்லா OMR பக்கத்துலனா இது ஒரு பெரிய ஹிட் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கோடிக்கு கீழே பட்ஜெட்ல வில்லாவே இல்லை. ஒரு 3 BHK வில்லா உங்களுக்கு வித் சம்பு, செப்டிக் டேங்க், அதுவும் பயோ செப்டிக் டேங்க் பிளஸ் போர்ஸோட தராங்க. அதெல்லாம் நீங்க டெஃபரெண்டா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பாருங்க. ஒரு வில்லா கம்யூனிட்டியுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க, நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, பிளாட்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இது மாதிரி ஒரு சின்ன பில்டர்ஸா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்லாம் இந்த மாதிரி பில்டர்ட்ட நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். இன்னொரு ஹைலைட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெட் பிரிக்ல கட்டுறாங்க. ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தாளம்பூர் லொக்கேஷனில் ஒரு வில்லா ப்ராஜெக்ட் பக்கத்துக்கு வந்திருக்கோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 சென்ட்டில் உங்களுக்கு 14 வில்லாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹோம்ஸ். இந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா வில்லா. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 வில்லா கொடுத்துருக்காங்க. எல்லாமே இண்டிபெண்டன்ட் வில்லாஸ். இதில் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்குற காஸ்ட்டில் வில்லா. ஏன்னா இந்த வில்லாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செங்கல் ரெட் பிரிக்ஸில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெட் பிரிக்ஸுமே உங்கள் நார்மல் ரெட் பிரிக்ஸ் இல்லாமல் வயர் கட் ரெட் பிரிக்ஸில் இது என்டையர் ப்ராஜெக்ட்டுமே பிளான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் வில்லாஸ். உங்களுக்கு தனி போரு, தனி சம்பு, அது இல்லாமல் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ செப்டிக் டேங்கும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு வில்லா ப்ராஜெக்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வில்லா ப்ராஜெக்ட்டை நீங்கள் தாளம்பூர் லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு கிடச்சிருது. அதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸு, எல்லாமே காலேஜஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 845 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1366 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் உங்களுக்கு ஒரு 79 lakhsலேருந்து அவங்க கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லேண்ட் ஏரியாவும் இருக்குது. உங்களுக்கு ஒரு 1060 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டப் வந்து 1818 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1060 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வந்து 1727 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வந்து 1 CRல தராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்ககிட்ட ஒரு பிக்கஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1208 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1818 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 crore 5 lakhsல வந்து இவங்க வந்து ஒரு 1208 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவும் கொடுத்து அரை கிரவுண்டில் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி 5 லட்ச ரூபாய்க்கு கட்டித்தராங்க. அதில் இந்த லொக்கேஷனில் நீங்கள் வில்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வில்லாஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லா வில்லாவுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. கிரவுண்ட் ஒர்க் முடிஞ்சு இப்போ ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வில்லாக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் போர்ஸ் தராங்க. இண்டிபெண்டன்ட் போர்டு அது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் அண்ட் ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல்ஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ARS ஸ்டீல்ஸு, புல்கட்டு அந்த மாதிரி ஸ்டீல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வில்லாக்குமே பார்த்தீங்கன்னா பயோ செப்டிக் டேங்க் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இண்டிவிஜுவல் போரு, அது இல்லாமல் உங்களுக்கு பக்கத்து வில்லாக்கு பக்கத்தில் செப்பரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் ஒர்க்குமே அவங்க பண்ணித்தராங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வில்லா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 79 லட்சத்தில் ஒரு 3 BHK வில்லா OMR பக்கத்துலனா இது ஒரு பெரிய ஹிட்டு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கோடிக்கு கீழே பட்ஜெட்டில் வில்லாவே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டைலில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா உங்களுக்கு ஒரு 79-80 lakhsல கிடைக்கிது. ஒரு 3 BHK வில்லா உங்களுக்கு வித் சம்பு, செப்டிக் டேங்கு, அதுவும் பயோ செப்டிக் டேங்கு ப்ளஸ் போர்ஸோடு தராங்க. அதெல்லாம் நீங்கள் டெஃபரெண்ட்டாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பாருங்கள். இன்னொரு ஹைலைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெட் பிரிக்கில் கட்டுறாங்க. ரெட் பிரிக்ஸில் கட்டுறாங்க. உங்களுக்கு அந்த ரெட் பிரிக்ஸோட ப்ளஸஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதில் இந்த மாதிரி லொக்கேஷன் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஏன்னா இவங்களோட வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வந்து புக்கிங்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அது இல்லாமல் கேளம்பாக்கம் லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கம்யூனிட்டி, ஒரு வில்லா கம்யூனிட்டியுமே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளாட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இது மாதிரி ஒரு சின்ன பில்டர்ஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்லாம் இந்த மாதிரி பில்டர்கிட்ட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக ஸ்டாலின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பசிபிகா என்சாண்டேயோட பிளாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருணெக்ஸில் வந்து ஷரதா அப்பார்ட்மெண்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க, இந்த லொக்கேஷன் நீங்கள் ஒரு வில்லா பார்க்குறீங்க அப்படின்னு டெஃபினட்டாக இந்த வில்லா பாருங்கள். கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. அதில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் வந்து ப்ராஜெக்டை வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.